அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்தது மிகப்பெரிய சோகம். வாழ்க்கையில் சந்தித்தது மிகப்பெரிய சோகம். அது என்ன வாக்கும்? அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய சோகம் லூக்கா 24:21. பார்த்தீங்களா? இயேசுக்கு கூட நடக்கும்போது இவங்க என்ன நினச்சிட்டு இருந்தனும்? இவர் கிங்கு. இவர் யார்? கிங்கு. அப்போ இப்போ கூட நடந்தால் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு என்ன போஸ்ட் கிடைக்கும்? மினிஸ்டர் போஸ்ட். இவர் என்ன ஆக போகிறாரு? நான் ஒன்றும் சொல்லலை. இவர் என்ன ஆக போகிறாரு? ராஜா. அப்போ கூட நடக்கிற 12 பேருக்கும் என்ன கிடைக்கும்? 12 கேபினட்டில் போஸ்ட்டு கிடைக்கும். இப்போ கொஞ்ச நாளுக்கு அவமானம், இப்போ கொஞ்ச நாளுக்கு துக்கம், இப்போ கொஞ்ச நாளுக்கு வேதனை. ஆனால் இதை தாண்டி நாங்கள் எப்போ இப்படி இருக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் கூட இருக்கிறவர் ராஜா. இதாக்கு இவங்க மனசில் ஓடிட்டு இருக்கிறது. ஆனால் நடந்தது மிகப்பெரிய சோகம். என்ன தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறைந்தார். என்ன செஞ்சாங்க? இது இவங்க சொப்பனத்தில் கூட நினைக்கல. பைபிளில் 5 பேருடைய நினைப்பு தவறானது. எத்தனை பேருடைய நினைப்பு? 5 பேர் நினைச்சது நடக்கல், தவறாகிவிட்டது. 1 ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்படியே சொல்லியிருக்கு, அவனை பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான். வாசிங்க. ஆதியாகமம் 40:23. இங்கே யோசேப்பு நினைச்சது நடக்கல. யாரு நினைச்சது நடக்கல? யோசேப்பு நினைச்சது நடக்கல. தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளணும், நாம் நினைத்தது நடக்காத பொழுதுதான் ஊழியம் நடக்கிறது. ஒன்றும் சொல்லலைண்ணா, என்ன கஷ்டம் இல்லையா? நாம் நினைத்தது நடக்காத பொழுதுதான் ஊழியம் நடக்கிறது. ஏன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்தா பின்ன ஜபிக்க மாட்டோம். கர்த்தரே தேவைப்பட